வரக்கூடிய பூச்சிகளை, நமக்கு எதிராய் வரக்கூடிய மனிதர்களை, இவைகளை எல்லாம் பிசாசு தான் எழுப்பி துன்பப்படுத்துறான், நம்மளை சிறைப்படுத்துறான் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதானே? அதே மாதிரிதான் யாக்கோபுடைய எல்லை பெரிதா இருக்க போகிறதுனால, யாக்கோபு மேல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் பெரிதா இருக்கிறதுனால யாக்கோபை ஒடுக்க நினைச்சாங்க. ஏன் தெரியுமா? யாக்கோபை பார்த்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா 28வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லி இருக்கிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 14வது வசனத்துல உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, அல்லேலூயா. யாக்கோபுக்கு உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இவ்வளவு பெரிதா இருக்கிறது. அந்த யாக்கோபு கோலும் கையுமாய் இருக்கப்பட வேண்டியவன் அல்ல, ஆடுகளை மேய்ப்பதற்கு மாத்திரம் அவன் தெரிந்து கொண்டவன் அல்ல. அவன் லேயாளை யாக்கோபை மாத்திரம் வைத்துக் கொண்டு மனைவிகளை இடத்துல அவன் பெருக வேண்டியவன் அல்ல, பிள்ளைகளை பெற்றெடுக்கிற காரியத்துல மாத்திரம் அவன் பெருக பண்ண வேண்டியவன் அல்ல. அவன் மேல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் மிகப்பெரியது என்பதை சத்ரு அறிந்ததனால அவன் பல ஜன கூட்டத்துக்கு தலைவனாய் இருக்க அவன் தேவனால ஏற்படுத்தப்பட்ட பாத்திரம், பூமியின் தூளை போல பெருக பண்ண வேண்டிய பாத்திரம், சாமன் கடற்கரை மணலை போல வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பரவ வேண்டிய தேவஜனம் என்பதை சத்ரு அறிந்திருந்ததனால அவனுடைய சொந்த உறவுகள் நிமித்தமா அவனை சிறையிருப்புக்குள்ள வைக்க பார்த்தான். சிறையிருப்புக்குள்ள வைக்க பார்த்தான். கொஞ்ச நாள் அதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம போராடுனா, ஏன் ஆண்டவரே நான் செய்கிற காரியத்தை நீங்க வாய்க்க பண்ற மாதிரி தெரியுது, ஆனா என் மாமனார் என்னை வெளியே அனுப்ப மாட்டேன்றார், என் மனைவிகளை வெளியே அனுப்ப மாட்டேன்றார், எனக்காக பொழிய செய்கிற ஆடுகளை என் கையில தர மறுக்கிறார், எனக்காக கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயத்தை என் கையிலுக்கு அவர் கொடுக்க அவருக்கு மனமில்ல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு அவர் ஏங்கி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் வந்தது. அவர் புறப்பட்டு வரக்கூடிய வேலை, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. துரத்தி கொண்டு அப்போ லாபான் வந்தா கூட கர்த்தர் லாபான போய் எச்சரிக்கிறார், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க சிறையிருப்பில் இருந்தீங்களா? தரிசனம் உங்களுக்காக உரைக்கப்பட்டிருக்கிறதா? வாக்குத்தத்தம் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பெரிய எல்லையை சுதந்திரிப்ப, பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாவீங்க, வெகுஜன கூட்டத்துக்கு நீங்கள் பிதாக்களா இருப்பீங்க, அநேகரை எழுப்புவீங்க, அநேகர் உருவாக்குவீங்க, நீங்க வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் பரப்புவீர்கள் என்று வாக்குத்தத்தம் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருந்த பொழுதும் நீங்க குறுகின எல்லையில இருக்கிறீங்களா? இன்றைக்கு இரவு உங்களுக்காக உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய லாபானை கர்த்தர் எச்சரிப்பார், அல்லேலூயா. இனி எந்த லாபானும் இனி எந்த மாமனாரும் உங்களை சிறையிருப்புக்குள்ள வைக்க முடியாது. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா. ஆமே. இன்றைக்கு இரவு நமக்காக தேவன் எழுந்தருளி, அவர் யாக்கோபுக்காக எழுந்தருளி அவர் லாபானிடத்துல பேசினது உண்மையானால் இந்த மொட்டை நூல்ல கூடி இருக்கிற உங்களுக்காக, எங்கிருந்தோ வந்திருக்கிற பக்கத்தில் இருந்து வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளி சிலரை எச்சரிக்க போகிறார். ஆமே. உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவை அகற்ற போகிறார். ஆமே. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எதிரான சத்துரு இன்றைக்கு எச்சரிக்கப்பட போகிறான். சொல்லுங்களேன், சும்மா கொடுக்க கூடாது, சொல்லுங்க, வாய் திறந்து அவங்களை பிளஸ் பண்ணுங்க. நமக்கு எதிராய் ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும் அதை ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் நம்ம வைக்கப்பட்ட உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நாம பலஜன கூட்டமாக வேண்டும் என்பதாக, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, யாக்கோபை ஆமென் பிதாக்களாய் கொண்டிருக்கிற நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாடுறாங்க, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, பூமியின் தூளை போல சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு ஒரு கைகளை தட்டி பாடுங்க. நம்பிக்கையோடு மேற்கு கிழக்கு